சொன்னீங்களே செஞ்சீங்களா? நாங்க சொன்னதான் செய்வோம், சில சமயங்கள்ல சொல்லாததையும் செய்வோம். எவனாவது எதிர்த்தா அவனை கூட்டு வச்சு செய்வோம். உங்களும் இல்ல, அந்த சைடு உள்ள கட்சியை சொல்றேன். ஆக நிறைய பேர் சொல்லுவாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அந்த ஆட்சியில் இருக்கும் போது இன்னும் நீங்க நிறைய பார்ப்பீங்க. ஆனா நம்ம ஆட்சி அப்படி கிடையாது. 90,000 கோடி என்ன 9,000 கோடி ரூபாய் செலவுல தண்ணி 24 மணி நேரம் குடிநீர் வசதி உங்களுக்காக ரெடி பண்ணிருக்க தெரியுமா? நீங்க எல்லாமே மழை வெள்ளத்துல மூழ்கி இருப்பீங்க, குடிநீர் வெள்ளத்துல மூழ்கி இருக்கீங்களா? 24 மணி நேரம் தொடர்ச்சியா விடுவோம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எப்பா வாரத்துக்கு 2 நாள் தான் வருது தண்ணி, உருப்படியா அதையும் விடுறானுங்களா பாரு. ஏய் எவடி அவ என் வீட்டு வாசல் தண்ணியை பிடிக்கிறது? ஏய் இந்தாடி, என் ஊட்ட தாண்டி தானே வந்துச்சு, அப்ப முத கூட நான் தான் பிடிப்பேன். நீ 15 ரூபா குடுக்கற, நான் 25 ரூபா குடுக்கறேன், அப்ப நான் தான் பிடிப்பேன். நீ என்னதான் காசு கொடுத்தாலும் தண்ணி லாரி ஓட்டு வரது என் புருஷாண்டி. மொத்த லாரி தனியா ஊட்டு டேங்க்ல அனுப்புவேன். நீங்களா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம அல்லாடுவீங்க தெரியும்ல. உன் புருஷனுக்கு வேலை கொடுத்தது எங்க கவர்மெண்ட் தான் தெரியும்ல. என்னத்த கிழிச்சானுங்க, என் புருஷன் மட்டும் இல்லன்னு வை, அவ்வளவுதான் நீங்களா நாரிடுவீங்க. நானும் பாத்துக்கிட்டே வந்தது ஓவரா பேசிட்டு இருக்கேன். என்ன நாங்களும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன ஏன் அடிச்சுக்கிறீங்க? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, தண்ணி எல்லாம் கரெக்டா டைமுக்கு தானே வந்துகிட்டு இருக்கு. ஏன்டா டேய், 2021ல வர்றதுக்கு முன்னாடி இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், தண்ணி வசதி 24 மணி நேரமும் வரும்னு சொன்னீங்களே, 3 நாளைக்கு ஒரு தடவை தானே தண்ணியே வருது. ஒரு குடம் பிடிக்கிறதுக்கே அப்பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னது? இது நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, இப்ப சொல்லு, பதில சொல்லு. அதுபடிதான்மா போய்கிட்டு இருக்கு. அதான் மெட்ரோ வாட்டர்லாம் வந்துட்டு தான் இருக்கு டெய்லியும். உன் மண்டைய பொளந்துருங்க, எங்கடா வருது? உன் பொண்டாட்டியே இப்பதான் 2 குடம் தூக்க முடியாம தூக்கிட்டு போனேன். நானும் கவுன்சிலர் பொண்டாட்டியாச்சே, போனா போதேன்னு தண்ணி கொடுத்தேன். இல்லன்னு வை, தூக்கி போட்டு நெஞ்சிலே மிதிச்சிருப்பேன். மிதிப்பியா? அது மட்டும் கிடையாது, பெண்களுக்காக பாத்தீங்கன்னா புதுசா இடையாப்ப திட்டம், விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக விட்டு நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். என்ன தெரியுமா? இலவசமாவே போலாம் பேருந்துல, எவ்வளவு தூரம்னாலும் போலாம், காசே கிடையாது. பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு திட்டம். ஆண்களுக்கு வாய புழக்காது ஒண்ணு கிடையாது, தூக்கிக்கிட்டே போலாம், எவனும் கேட்க மாட்டான். ஆக இந்த மாதிரி நிறைய திட்டத்தை வச்சிருக்கோம். அந்த பஸ் சும்மா அப்படியே சொகுசா இருக்கும், ஏசி பஸ், குஷன் சீட்டு, ஜிப்கு திக்கா நீங்க குதிச்சுக்கிட்டே ஊர் வரைக்கும் போலாம். அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வச்சிருக்கோம். நம்ம ஆட்சியில மட்டும்தான். அவங்க சொன்னாங்களே, செஞ்சாங்களா? நாங்க செய்வோம். இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா என்னடா இது? மறுபடியும் கழுசுல பிடிச்ச வண்டி. சை, வாப்பா போலாம் வா. எத்தனை தடவை? அட வாப்பா. ஐயோ சரி, என்னன்னா பிரச்சனை? என்ன இது இவ்வளவு ஓட்டம் இருக்குது? இப்படி இருந்தா எப்படின்னா பஸ் ஓடும்? புது ஓட்டையா இருக்கு. ஓ, இங்கே இருப்பா, வரேன். எங்க போறாரு? ஒருவேளை யாருக்காவது கால் பண்ணி அவசரமா வர சொல்ல போறாரு. கொஞ்சம் தள்ளு. ஆனா என்னடா பண்ற? வீடு கட்டுற மாதிரி என்னடா சிமெண்ட் போட்டு அடைச்சுக்கிட்டு இருக்க? ஒருப்பா, இப்ப சிமெண்ட் கிடைச்சு சிமெண்ட் போட்டு அடிச்சேன். முந்தானேத்து ஒரு ஓட்டை, என்ன பண்றதுன்னு தெரியல, பபுள் கம் மெண்டுகிட்டு இருந்தேன், அதை அப்படியே போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். அதை பபுள் கம் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னடா சொல்ற? ஏதோ வீட்டுல விரிசல் விழுந்த மாதிரி சிமெண்ட போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் அடைச்சோம்னா பஸ் எங்கனாலும் பிச்சுக்கிட்டு போயிருமானே. இப்பதானப்பா வேலைக்கு சேர்ந்திருக்க, அங்க பாரு அந்த பஸ் கூரை கட்டி ஓட்டிட்டு இருக்காப்ல. அண்ணா, நம்ம முருகேசன் பஸ் அது? ஆமாப்பா, கூரையில ஓட்டிட்டு இருக்காரு. 40 வருஷம் பழைய பஸ் பாது. இது வேலையை விட்டு அவர் அந்த இதுல தூங்கிடுவாரு. அங்கேயே தூங்கிடுவாரா? இது எத்தனை வருஷம்? இது 30 வருஷம் ஆச்சு. என்ன விட இந்த பஸ் சீனியர். என்ன சொல்றீங்க? 20 வருஷம் சர்வீஸ் இல்ல. நான் ஏதோ இன்னைக்கு சரி நம்ம புதுசா சேர்ந்துருக்கோமே, இன்னைக்கு புதுசா சரி ஓட்டி பழகிறக்காக இந்த வண்டி கொடுத்துருக்காங்க, நாளைல இருந்து புது வண்டி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா இதேதான் ஓட்டணுமா? நானு இது தப்பா ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படிதான் ஓட்டுவோம். ஓட்டு வா, ஏறு ஏறு ஏறு. அப்ப ஏதோ இந்த புதுசா வண்டிலாம் கொடுப்போம், சொகுசு பேருந்து, படுத்துக்கிட்டே போலாம், குதிச்சுக்கிட்டே போலாம், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப கிடைக்காது, அதுக்கு பல வருஷம் ஆகும். வா போறோம் வா. இதெல்லாம் இன்னொன்று, இது குடும்ப பெண்களுக்கு, மகளிர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். பொங்கலுக்கு வேட்டி சட்டை, அப்புறம் கரும்பு, அப்புறம் காரப்பொரி இதெல்லாம் எழுதுவேன். அதுக்கப்புறம் போன ஆட்சியில் எவ்வளோ கொடுத்தாங்க? 3000 ரூபா கொடுத்தாங்க. நம்ம ஆட்சியில் எக்ஸ்ட்ரா ஒரு 500 போட்டு 5000 ரூபா கொடுக்க போகிறோம். சந்தோஷமா? இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் உங்களுக்காக இருக்கு. எல்லாருமே பொங்கல் வந்துருச்சு, ஐயோ செலவு இருக்குதே அப்படின்லாம் பயப்படாதீங்க. நம்ம ஆட்சியில யாருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். என்னடி பச்சரிசி வாங்குனியா? பருப்பே இங்க குடுக்கல, இல்ல பச்சரிசி வேற.
ஆமா எப்படி பொங்கல்லாம் வந்துருச்சு, நம்ம ஆட்சியில சொன்ன மாதிரி உங்களுக்கு சேர வேண்டியலாம் சேர்ந்துருச்சுல, 5000 ரூபா வந்துருச்சுல, சந்தோஷம் தானே? 5000 ரூபாய் கொடுத்தாங்க, அத நீ பார்த்த, கிழிச்சானுங்க கிழிச்சு. கொடுக்கலையா? சரி, என்னம்மா கரும்பு சக்கரை அதெல்லாம் வந்துருச்சுல? ஓ நல்லா வந்துச்சே. என் புருஷன் வீட்டுல அழுக்கு வேஷ்டியோட சுத்திக்கிட்டு ஏதோ வேஷ்டி சேலைலாம் கொடுப்போம்னு சொன்னீங்க, அதை நம்பித்தானே ஓட்டு போட்டோம். அதுவும் கொடுக்கல இதுவும் கொடுக்கல, அப்புறம் எதுக்கு நாங்க ஓட்டு போட்டோம்னே தெரியல. ஆமா, இவ புருஷனாவது வேட்டி போட்டிருக்கான், என் புருஷன் கோமணத்தோட சுத்திட்டு இருக்காயா. உங்களை நம்பிதானே ஓட்டு போட்டோம். சொன்னீங்களே எதையாவது செஞ்சீங்களா நீங்க? இதுல அந்த ஆளு ஒரு கணக்கு வேற சொன்னாண்டி. ஆமாமா, வாக்குறுதி வேற விட்டீங்களே. அவங்க 3000 ரூபாய் கொடுத்தாங்க, நாங்க 5000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னீங்களே, அதையும் நம்பிதானே ஓட்டு போட்டோம். எங்க அதை கொடுத்தீங்க? 1000 ரூபாய கொடுக்கல, இதுல 5000 ரூபாய்க்கு போயிட்டீங்க. இதுல இது வேற 3000 ரூபாயோட 500 ரூபாய் சேர்த்தா 3500ன்னு மூணாப்பு படிச்ச இவளுக்கே தெரியும். அவரு 3000 500 ரூபாய் சேர்த்தா 5000 ரூபான்றாரு. நாங்களும் முட்டாத்தனமா அந்த ஆளு பேச்ச கேட்டு அந்த ஆளுக்கு ஓட்ட வேற போட்டோம். எங்க அந்த ஆளை காணோம். சரிங்க வா, அந்த 5000 ரூபாயை விடு. ரேஷன் கடையில கொடுக்கற ஜாமானையாவது உருப்படியா கொடுக்குறீங்களா? பருப்பு கொடுத்தா அரிசி கொடுக்க மாட்டீங்க, சீனி கொடுத்தா எண்ணெய் கொடுக்க மாட்டீங்க. இதுலயே இவ்வளவு ஊழல் பண்றீங்களே, இன்னும் எவ்வளவு ஊழல் எங்களுக்கு தெரியாம பண்ணிருப்பீங்க. இந்த டிவில தாண்டி அந்த ஆளும் வந்து பேசுனா, எனக்கு என்னமோ இந்த ஆளு அவனோட எடுபடியா கைகொல்லியா? அடுத்து ஒரு முக்கியமான திட்டம் மகளிருக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம். இந்த திட்டத்தை மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க எல்லாம் அழுதுருவீங்க, ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட திட்டம் சொல்லலாமா? யார் வேணான்றது சொல்லுவேன். என்ன தெரியுமா? 5 சவரனுக்கு கீழே நீங்க எது வந்து பேங்க்ல வச்சிருந்தாலும் எல்லாமே முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும். இதையே காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட நகை இருக்கா? இல்லையா? பரவாயில்ல, அதான் தாலி இருக்க, எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வைங்க. குண்டா சட்டி வீட்டில் இருக்க வெள்ளி பாத்திரங்கள் முற்றிலும் அனைத்து வந்து நீங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் அடங்க வைங்க. எல்லாத்தையுமே தள்ளுபடி செய்யப்படும். வரப்போறது விடியல் ஆட்சி, வருமெல்லாம் என்ன ஆட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட ஆட்சி நடக்கும். கிளம்புங்க, போய் வைங்க. வரப்போற நம்ம ஆட்சியில எல்லாத்தையுமே தள்ளுபடி செய்வோம். மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. எப்படி? ஆக வாமா, இந்த நகையை வச்சு பணத்தை கொடு, சீக்கிரம் சீக்கிரம் கொடு. ஏமா நேத்தான் உன் புருஷன் குடிச்சிட்டு நம்ம பேங்க் ஹவுஸ்ல படுத்து கிடனா, நான் எடுத்து வந்து வீடு வரைக்கும் விட்டு போனேன். ஏன்னா உடம்பு கிடம்பு சரியில்லையா? யோ வாய கழுவே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த நகையை அடகு வச்சுட்டு இந்த காசை வாங்கி நாங்க ஃபேமிலியோட கோவா ட்ரிப் போறோம். கோவா ட்ரிப்பா? ஏமா உன் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நீங்க இருக்கிற கோவில்பட்டிக்கே போக முடியாது, இது வச்சுட்டு இப்படி கோவா போவ? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. இந்த நகையை வச்சுட்டு பணத்தை மட்டும் கொடு, சும்மா வளங்காத. எல்லாம் கிளம்பணும், ரெடியா இருக்காங்க. ஏமா உன் புருஷன் டெய்லியும் குடிச்சிட்டு ரோட்ல அங்கங்க உடுத்துட்டு இருக்கான், நீ குடத்தை தூக்கிட்டு கொலா சண்டை போட்டுட்டு இருக்க. இவ்வளவு நகையை வச்சுட்டு நீ எப்படிமா திருப்ப போற? விஷயமே தெரியாதா உனக்கு? எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு வைங்க, நீங்க வீட்டுல இருக்க 50 நகையை அடகுல வைங்க, நாங்க மீட்டு தந்துடுறோம் அப்படின்னு இருக்காருல்ல. நாளைக்கு எலெக்ஷனு, நாளை மறுநாள் ரிசல்ட், நாளைக்கு பதவி ஏற்கிறாங்க, அடுத்த நாள் நகை என் கைக்கு வந்துரும். எப்படி? நகைக்கு நகையும் ஆச்சு, ட்ரிப்புக்கு ட்ரிப்பும் ஆச்சு இல்ல. இதையெல்லாம் நம்பி மொத்தமா வைக்க போற? தலைவர் பத்தி என்ன பேசிட்டு இருக்க? இங்க தலைவர் யாரு தெரியும்ல? தலைவரோட ஆட்சி விடியல் ஆட்சிடா. நீ நகையை வச்சு பணத்தை குடுற. சரி ரைட். என்னமோ சட்டப்பையில இருந்து எடுத்து கொடுக்க சொன்ன மாதிரி இவ்வளவு வயிறு எரியறான் பாரு. 4 years later. ஐயா சாமி தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா சாமி, ஐயா. என்ன சத்தம்? இங்கேயோ கேட்ட குரல். ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. என்னம்மா நீயா? ஏதோ குடும்பத்தோட கோவா போறேன் அங்க போறேன்னு பார்த்தா கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. சாமி சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, உங்களால முடிஞ்ச நகை இருந்தா போட்டு போங்க சாமி. என்னமா ஆச்சு உனக்கு? நானும் ஆட்சிக்கு வருவாங்க, வந்தோடனே நகையெல்லாம் மீட்டு தருவாங்கன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டு போவாங்கன்னு நான் கனவா கண்டேன். இப்பயே சொன்னேன் இதெல்லாம் நம்பாதேன்னு சொல்லிட்டு, என்னவோ ஊன் பாக்கெட்ல எடுத்து கொடுக்குறியா அப்படி இப்படின்னு சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன். இப்ப எங்க வந்து நின்னுட்டு இருக்க பாத்தியா? நான் என்னத்த கண்டேன்? விடிஞ்சோன தருவோம்னாங்க, இப்படி மொத்தமா முடிச்சு விட்டாங்க சாமி. சரி விடு, என்ன இதை வச்சுக்க. அம்மா உன் புருஷன் எங்க? பக்கத்து கோயில்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காருங்க. சரி நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன். ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க சாமி.